சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி, அதாவது ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணி செஸ்.com வந்து போன வருஷம் 2024 ஆனந்த் சாரோட நீங்கள் வந்து நார்மல் செஸ் வந்து விளையாடுறதை கவனிச்சிருப்பீங்க. அண்ட் அந்த கேமை நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுபோல் இந்த அந்த அந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70,000 பேருக்கு மேலே வந்து ஆடிருந்தாங்க. இப்போ இந்த கேமில் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாரும், அதாவது யார் வேணால் விளையாடலாம், யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். பட் கேம் முடிஞ்சு போச்சு. ஸோ 1,43,000 பேர் வந்து மேக்னஸ் கால்சனோட வந்து ஆடுறாங்க. ஸோ எப்படின்னா, நீங்கள் ஒரு மூவ் வந்து ஓட் பண்ணுவீங்க. அந்த மூவ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு E4ன்னு சூஸ் பண்ணுறீங்க. ஸோ யாரெல்லாம் அதிகமாக வந்து அந்த மூவ் வந்து சூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை ஓட்டிங்கில் எந்த மூவ் வந்து அதிகமாக ஓட் கிடைக்குதோ அந்த மூவ் வந்து விளையாடுவாங்க. அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி செஸ் 960ல் செஸ்.com வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ரீசெண்டாக வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேமை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா 6 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ 1600 வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன். 1600 வீடியோக்கு மேலே பண்ணியிருக்கேன். அண்ட் 86,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டிவைஸோ இல்லை இந்த கிளப்பு நான் வந்து பண்ண முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் எல்லோரும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு திருப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். ஸோ சாரி ஃபார் த லாங் இன்ட்ரோ. நேற்றுக்கு நாங்கள் கிளப்பில் வந்து 6th ஆனிவர்சரி டோர்னமெண்ட்னு ஒரு டோர்னமெண்ட் சின்னதாக கண்டக்ட் பண்ணோம் கிளப் லெவலில். ஸோ 30 பேர் வந்து விளையாடிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு 7,500 rupees வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்லாம் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க பொண்ணு வந்து நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து கேக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. வேணால் அவங்க கடையை நீங்கள் வந்து கேக்கு வாங்குறதா வாங்கிக்கலாம். ப்ரௌனிஸ் ப்ளஸ் சாக்லேட்டோட அவங்க கேக்கு நல்லா செஞ்சு தருவாங்க. ஸோ அதில் சில கண்டென்ட் ஆர் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி நான் வந்து கடைசியாக நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நான் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறதுனா அப்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறது, இப்போ இந்த கேமை வந்து பார்க்கலாம். ஸோ பெரிய இன்ட்ரோ ப்ளஸ் கொஞ்சம் திக்கியும் பேசியிருப்பேன். நான் ப்ரிப்பேர்டாக எதையும் நான் பேசவே மாட்டேன். என்ன மனசில் வருதோ அப்படியே பேசிடுவேன். எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே மேக்னஸ் வந்து ஒயிட்டு. ஸோ செஸ் 960 பீஸ் எல்லாம் பிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பசில் ஒன்று இருக்குது. ஸோ ஒயிட் டு ப்ளே செக்மேட் இன் 3 moves. ஓகேங்களா? ஸோ ஒயிட் டு ப்ளே செக்மேட் இன் 3 moves. அதுக்கு பிளாக் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதுக்குன்னு நம்ம ஃபுல்ஸ் மேட் மாதிரி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது இங்கே. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேமை குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ E4 மேக்னஸ், இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா E5 ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா D4 ஐடியா என்னென்னா, கேப்சர் பண்ணும்போது அவர் F3 போடுறாரு. F3 போட்டதுக்கப்புறம் குயினால் அந்த பானை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ நைட் C6 அண்ட் நைட் டு B3, பான் டு F6. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நைட்டை டெவலப் பண்ணுறாரு, இதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து சில பேருக்கு வந்து இந்த பானை நம்ம ஹோல்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பாங்க. ஸோ பான் டு C5 போட்டால் எப்படி இருக்கும், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குமே, ஜாலியாக நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா, தென் ஒயிட் கேன் ப்ளே C3. இப்போ சரி, ஓகே, நமக்காக அவரே பானை விட்டு கொடுக்குறாரு, நமக்கு அந்த ஓசி பானை வந்து கண்டிப்பாக நமக்கு நிலச்சி நிற்கும்னு நினச்சி நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் நைட்டை டெவலப் பண்ணிடுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஷப்போட லைனு, குயினோட லைன் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுங்களா, பேக்வர்ட் பான் அந்த ஓப்பன் ஃபைல் ஆர் த செமி ஓப்பன் ஃபைல். இமீடியட்டாக எங்கே பாருங்கள், நைட் B3 குயின் சைட் கேன்சல் பண்ண உடனே ரூக் வந்து D ஃபைலுக்கு வந்து இங்கே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் இந்த கேம் முழுக்க இந்த மாதிரி ஒரு தெமாட்டிக்கான ஐடியா தான் நம்ம பார்ப்போம். அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஆட முடியாதுன்றது தான் விஷயம். ஸோ நைட் C6 வந்து இந்த பானை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் டெவலப் பண்ணுறாங்க, பீஸை டெவலப் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. நைட் B3 அண்ட் தென் F6. ஸோ இதுக்கப்புறம் அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவர் வந்து F6 உலகம் வந்து F6 விளையாடுது. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D4, அடுத்து குயின் டெக்ஸ் D4. ஸோ அடுத்து நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் வந்து இங்கே ஒரு மாதிரி வெட்டி ஆகணுமா, ஏன்னா டெவலப் பண்ணியிருக்க பீஸை நம்ம வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, கேப்சர் பண்ணலாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிஷப்பை டெவலப் பண்ணலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் இந்த பிஷப் D6. இது நீங்கள் கேம்லேயும் பார்ப்பீங்க. அப்படி பண்ணும்போது ஒயிட் இதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கேப்சர் பண்ண வாய்ப்பு கம்மி தான். பட் இந்த மாதிரி விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் X D4 விளையாடுறாங்க. அதுக்கு மேக்னஸ் வந்து குயின் இன்ட்டு D4 விளையாடுறாரு. நைட் B6
நைட் C3 டெவலப்பிங். அண்ட் தென் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் கேசல் பண்ணிடுறாங்க. சாரி, மேக்னஸ் அண்ட் த வேர்ல்டு. ஸோ இங்கே கேசல் பண்ணுறதுக்கு முன்னாடி கால்சன் வந்து இந்த இடத்துல பிஷப் G3 போட்டிருந்தாங்க அப்படின்னா உலகத்துக்கு பிஷப் D6 விளையாடுற வாய்ப்பு இருந்திருக்காது. பட் அவர் டைரெக்டாக கேசல் பண்ணுறதுனால உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா பிஷப்பை D6 போட்டு இந்த ஐடியாவை ஸ்டாப் பண்ணுது. ஆனாலும் கால்சன் வந்து பிஷப் G3 போடுறாரு. ஸோ ஏன் இந்த மூவ் வந்து ரொம்ப முக்கியம், பிஷப் G3 முன்னாடியே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணீங்க அப்படின்னா, இன் சம் கேசஸ் இந்த பான் வந்து பின்னில் போடுற வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் D6 விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ குயின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லாத ஆகிடும். ஸோ குயின் சைடில் இந்த வரதுக்கு முன்னாடி பிஷப் வந்து பான் செயின் உள்ளே ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. சில டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நைட் வந்து B5 போய்ட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணலாம். கிங்கை இங்கே மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த பான் வந்து நைட் வந்து பிரச்சனை ஏற்படலாம். ஸோ A4 A5 இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ பிஷப் D6 அண்ட் தென் பிஷப் G3 பிஷப்பை ட்ரேட் பண்ணுறாங்க, D6 போடுறாங்க. ஸோ இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இதே பிஷப் உள்ளே இருந்தால் ரொம்ப பேட் பிஷப்பாக இருந்திருக்கும். பட் பான்ஸ் எல்லாம் டார்க் ஸ்கொயரில் இருக்கிறதுனால இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஸ்கொயர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒர்க் ஆகும். ஸோ கிங் B1, குயின் E6, குயின் B4, பான் டு C5. இந்த பான் டு C5 வந்து பார்த்திங்கன்னா பார் குயிக்காக மேலே போகிறத பார்ப்பீங்க. அதுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய D6 பான் வந்து பேக்வேர்ட் பானாக விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் இது வந்து கம்ப்யூட்டர் நினைக்குது இது வந்து மிஸ்டேக்னு நினைக்குது. ஸோ பட் இதை வந்து இந்த உலகம் பண்ண தப்பை வந்து கால்சன் வந்து பனிஷ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ குயின் A5 போகிறாரு. இது பொசிஷனில் குயின் A5 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து B8 வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ கிங்கை B8 கொண்டு போனதுக்கப்புறம் B3 போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நைட் டு D5 வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ஜினோட ரெக்கமெண்டேஷன். ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தென் இங்கே வந்து ரூக் இஸ் ஹேங்கிங். ஸோ அதனால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பிங் மூவ் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் நைட் டேக்ஸ் B6 இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்ப லாஜிக்கலான கண்டினியூஷன் வந்து பிஷப் டு F7 ஃபார்மிங் த பேட்ரி. A2ல் ப்ரெஷர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரீகேப்சர் பண்ணதுக்கப்புறம் அல்லது இங்கே ஆக்சுவலாக குயின் டேக்ஸ் A2 செக் இமீடியட்டாக ஆட முடியாது. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் ரீகேப்சர் பண்ணிங்கன்னா தென் குயின் 8 அந்த மாதிரி. ஸோ கிங்கை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இது வந்து இப்போது இவங்களை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி கேப்சர் பண்ண வச்சோம். பிஷப் F7 இல்லாத போது ரொம்ப எக்ஸலண்ட்டான பொசிஷனாக இருக்கும். ஆனால் பிஷப் F7 தான் பிரச்சனை. ஏன்னா ரூக்கால கேப்சர் பண்ணிட்டு நம்ம இந்த பேக்வர்ட் பானை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் கேமில் வந்து B3 போடுறாரு. மேபி பிஷப் C4 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ரூக்கு இன்னும் அன்டிஃபெண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிஷப் C6 அதுக்கப்புறம் பிஷப் டு B5. ஸோ ஏன்னா இந்த ஸ்கொயரில் பானை புஷ் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது கால்சனுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பிஷப் B5 போட்டு அதை தடுக்கிறாரு, ஆர் தடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா D5 வந்து அன்ஸ்டாப்பபிள் now. ஸோ D5 டேக்ஸ், அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D5. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட் இன்டு D5 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் உலகம் வந்து ரூக் டேக்ஸ் D5 விளையாடுது. ஸோ பிஷப் டு C4. ஸோ எல்லாமே ஃபோர்ஸ்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என் கேம் வந்தாச்சு. நம்ம ஈக்குவலான என் கேம் தான், எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு எதுவும் பர்டிகுலராக கிடையாது. அண்டு இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு மூவ் இது. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் குயினை வந்து E7 தவிர்த்து வேறு எங்கேயுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டிங் ஐடியா இருக்குது. குயின் 2, ஏன்னா இங்கே ஆக்டிவான மூணு நம்ம பார்க்கும்போது மேபி ஆக்டிவான மூணு எதை சொல்லலாம், மேபி நம்ம டார்கெட் பண்ணுற மூவ்ஸ் ஏதாவது சொல்லலாம், மேபி உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எதை பார்க்கலாம். பட் குயிக்காக பேர் வந்து ஆல் த வே டு த சீலிங் போகிறத பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா இட்ஸ் மேட் இன் 2. ஸோ அதான். ஸோ குயின் E7 அண்ட் தென் A4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு B6 கிக்கிங் த குயின் டு D2. இப்போ கால்சனுக்கு வந்து ஓப்பனிங்கில் கவனிச்சிருப்பீங்க, இந்த பான் டபுளாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் ஏற்படும் பாருங்கள். ஸோ கிங் C7 அண்ட் தென் குயின் செக்கு, குயின் E5 பிளாக்ஸ். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து அதை வெட்டிட்டு நீங்கள் ஐசோலேட்டட் பான் க்ரியேட் பண்ணாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஓட வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அடுத்து ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை கேப்சர் பண்ணலை கால்சன். அதுக்கு பதில் ஒரு குயின் G4 போயிட்டு G7 டார்கெட் பண்ணுறாரு. ஸோ உலகம் பிளண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் குயின் E7 போட்டு தடுத்துடுறாங்க. பிஷப் டு B5, அங்கே ஒரு ட்ரேட் நடக்குது, அங்கே ஒரு டபுள் பான் உருவாக்குறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஃபைனலி கரெக்டாக 25வது மூலை ரூக்கை வந்து உள்ளே கொண்டு வராங்க. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் D8. கிங் டேக்ஸ் D8 இஸ் த ஒன்லி குட் மூவ். ஏன்னா குயின் டேக்ஸ் D8 ஆனீங்க அப்படின்னா தென் யூ ஆர் லூசிங் த கேம் நோ. ஸோ செக்கு நீங்கள் வந்து பிளாக் தான் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு ஹேவ் திஸ் பான். அல்லது கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டேக்ஸ் H7 ஆர் ஈவன் குயின் டேக்ஸ் A7 விளையாடி இந்த ஸ்கீவர் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ தட் நம்ம வந்து வின்னிங் பண்ண கேம் போகலாம்.
அதனால தான் இங்கே கிங் டேக்ஸ் D8 வந்து ஃபோர்ஸ்டு. ஸோ கிங் A2 அண்டு இங்கே கிங் A2 வந்து விளையாடி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பான் அன்டிஃபெண்டாக இருக்குங்க பாருங்கள். ஸோ குயினை வந்து E2ல போட்ட உலகம் வந்து 3 பானையும் ஒரே டைமில் அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே வேறு வழியே இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ்டு 3-fold ரிப்பிட்டேஷனுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி சில மூவ்ஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கால்சன் வந்து ட்ரா அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆடிருப்பார். ஸோ குயின் டேக்ஸ் G7 ஆன உடனே குயின் டேக்ஸ் C2 செக்கு, கிங் A3, குயின் C1. கிங்னால் வந்து ஃபர்தராக மேலே போக முடியாது. போனீங்க அப்படின்னா குயின் A1ல செக்மேட் இருக்குது. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபோர்ஸ்டு பர்பச்சுவல் கிங் A2, குயின் C2 செக்கு. பின் அதுக்கப்புறம் கிங் A3, குயின் C1, கிங் A2, குயின் C2, கிங் A3. ஸோ 3-fold ரிப்பிட்டேஷன் ப்ளஸ் பர்பச்சுவல் செக் மூலயமா 3-fold ரிப்பிட்டேஷன் வந்து அக்கர் ஆகி கேம் வந்து ஆக்சுவலாக ட்ராவில் வந்து முடிஞ்சிடுது. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கனாக்கா உலகம் வந்து மேக்னஸ் கால்சனை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி கேம்ஸ் பார்க்குறதுக்கு. இதில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சீட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே சின்சியராக விளையாடுறதா வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆனந்த் வெர்சஸ் வேர்ல்டு. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஸோ அதுதான் இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் நான் இதுக்கப்புறம் வந்து சில மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute ஆர் ஸோ நான் வந்து இங்கே கேக் கட் பண்ணது ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு எல்லாத்தையும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பீயிங் வித் மீ. 6 years நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 6 years என் கூட இருக்கீங்க. சில பேர் 5 years, சில பேர் 4 years, சில பேர் வந்து ரீசெண்டாக வந்திருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஸோ நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எட்டி போயிட்டுருக்கு. ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்காக நான் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சேனலை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. செஸ் விளையாடுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செஸ் சேனலை. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது இந்த மாதிரி பேசும்போது. பட் ஐ ரியலி லைக் திஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ நான் இந்த கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க இல்லை ஏதாவது ஒரு வேலையாக வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கிளப்பை வந்து விசிட் பண்ணிட்டு என்னையும் நீங்கள் மீட் பண்ணிட்டு போகலாம். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, நீங்களும் வர்றதுனா வரலாம். ஸோ இந்த கிளிப்ஸை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன். தமிழ் செஸ் சேனல் 6 வருஷம் கடந்ததுனால நம்ம ஒரு கேக் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த கேக் வந்து ஆல்ஸ் ஹோம்மேட் ப்ரௌனிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். கேட்கவே இல்லை. யாருக்கு இந்த ஸ்கொயர் கேட்கணும்? எஸ் பேக் போட்டோ எடுக்கறேமா? வீடியோல இருந்து எடுத்துக்கலாம். அதுலயே போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணா அப்படியே போட்டோ எடுக்கலாம். யாருக்கு எக்ஸ்ட்ரா எங்க போலீஸ் ஆயிடுச்சு. Thanks for the cake.